ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி என்டர்டெயின்மெண்ட் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இன்ஷால்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கத்தரிக்காய் செடி தோட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கத்தரிக்காய் தோட்டம் அதில் தான் நம்ம இருக்கோம். கத்தரிக்காய் தோட்டத்தை பற்றி தெளிவாக கத்தரிக்காய் தோட்டத்தோட சொந்தக்காரவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செடி. இப்போ நான் வந்து தோட்டத்துக்குள்ளேயே இருக்கேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஈவினிங் டைம் எடுத்த வீடியோ தான். இன்ஷால்லா அவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து இதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக இன்ஷால்லா பாருங்கள். பசுமையான தோட்டங்கள் பற்றி தான் இனிமேல் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து கத்திரிக்காய் தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் வந்து எப்படி விளைவிக்கிறது, எத்தனை நாளில் இந்த கத்திரிக்காய் வந்து அவங்க எடுக்கிறாங்க, எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, எவ்வளோ மகசூல் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி அந்த தோட்டத்தோட சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அக்கா, அந்த கத்திரிக்காவை காட்டுங்க, ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாருங்கள் கத்திரிக்காய். சும்மா பசு வெண்ணெய் மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே வதக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நெய் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்திலே. இப்போ நம்ம போகும்போது இந்த ஒரு எண்ணெய் கூட கத்திரிக்காயையும் இப்போ நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம் வீட்டுக்கு. அந்தளவு வந்து கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கும்போது இந்த காய் இந்த இருக்குல்ல, இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி சுருங்கி கருத்து போயிருக்கும் ஒரு மாதிரி. அந்தளவு வந்து நாள் பட்டு தான் நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தடை, இந்த பூ மாதிரி இருக்குல்ல, இந்த இடம் கூட வந்து கொஞ்சம் கூட வந்து இன்னும் வந்து இதே ஆகலை, அதாவது காயவே இல்லை, அந்தளவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், காம்பு கூட வந்து பச்சை மாறவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, அமுத்தணும் அப்படின்னா சாஃப்டாக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஒரு எண்ணெய் கூட வந்து கத்திரிக்காயும் நம்ம வந்து இந்த அக்காடை வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறோம். அப்படி தானேக்கா? ஓகே. இப்போ வந்து ஒரு எண்ணெய் கூட கத்திரிக்காய் நீங்கள் தான் பறிச்சிங்களா? அப்படியா? ஒரு நாளைக்கு வந்து எத்தனை எண்ணெய் கூட வந்து கத்திரிக்காய் பறிப்பீங்கக்கா? ஒரு நாளைக்கு 9 எண்ணெய் கூட பறிப்போம். 9 எண்ணெய் கூடயா? 9 எண்ணெய் கூடனா எத்தனை கிலோ? எத்தனை கிலோ? 80 கிலோ பறிப்போம். 80 கிலோ பறிப்பீங்களா? ஒரு ஆளா? ஒரு ஆள். பரவாயில்லையே, ஒரு ஆள் வந்து 80 கிலோ கத்திரிக்காய். பரவாயில்லையே, இந்த வேலைக்கு வந்துடலாம் போல இருக்கே. எவ்வளோக்கா சம்பளம் ஒரு நாளைக்கு வந்து இந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் கத்திரிக்காய் பறிக்கிறது? எவ்வளோ சம்பளம்? சம்பளம் 350 ரூபா. 350 ரூபா தானா? சரி. வேறு சாப்பாடு அதெல்லாம் தராங்களா? சாப்பாடெல்லாம் சாப்பாடு டீ எல்லாம் கொடுப்பாங்க. 2 நேரம் டீ. சரி. இந்த வந்து இந்த செடி வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து நடுறாங்க? 25 நாளில் வைப்போம்னு சொல்லு. கன்று 25 நாளையில் வச்சு 15 நாள் களை எடுப்போம். களை எடுத்து 3 மாதத்தில் காய் உரம் வச்சு 3 மாதத்தில் காய் பறிக்குது. இப்போ எத்தனை மாதத்தில் காய் வரும்? வச்சு 45 நாளில் காய் பறிக்கலாம். 45 நாளையில் காய் பறிக்கலாம். அப்படியா? 45 நாளில். இப்போ இந்த செடி இருக்குல்ல, இப்போ வந்து ஏன் ஹைட் இருக்குது, இந்த அளவு ஹைட்டு வரணும்னா இது எத்தனை நாள் ஆகிருக்கு? 2 மாதம் ஆகும். 2 மாதம்னா 60 நாள் செடி இது. 60 நாள் செடி. ஓகே, 60 நாள். இப்போ எத்தனை நாளில் காய் விடும்க்கா? 45 நாள். காய் 40 நாளையில் வரும். 45 நாள். 40 நாள் விடும். இது வந்து மொத்தம் எத்தனை மாதம் வந்து இந்த செடி வந்து வளர்த்து காய் எடுப்பீங்க? எத்தனை மாதத்துக்கு சாகுபடி நடக்கும்? 4 மாதம் வரைக்கும் காய் பறிக்கலாம். அப்படியா? அப்போனா 120 நாள் வந்து கண்டிப்பாக வந்து சாகுபடி உண்டு. 120 நாளில் வந்து இப்போ அந்த இது எத்தனை ஏக்கர் நிலம்? ஒரு 100 குழி. 100 குழி. ஒரு ஏக்கர். 100 குழினா எவ்வளோ செடி வைப்பீங்க? ஒரு ஏக்கரில் ஒரு பாகம். ஒரு பாகம் தான். எப்படி? புரியல, சொல்லுங்க. ஒரு ஏக்கரில் ஒரு பாகம், 3 பாகத்தில் ஒரு பாகம் இது. அப்படியா? இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி செடி வைக்கணும்? செடி வைக்கையில் வந்து ஒரு 5000 ரூபா செலவாகும். காயெல்லாம் விற்கிறத விலை விற்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்படியா?
இப்போ வந்து தண்ணி வைக்கிறதுலேருந்து உரம் வைக்கிறதுலேருந்து ஆளுங்க விட்டு வந்து களை எடுத்து அந்த காய் எடுக்கிறதுலேருந்து எவ்வளவு செலவாகும், நமக்கு மொத்தமாக டோட்டல் எவ்வளோ வந்து அமௌண்ட் லாபம் கிடைக்கும்? அதெல்லாம் விலை விற்கிறத பொறுத்து தான். அப்படியா? மார்க்கெட் ரேட் அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு 120 நாள் வந்து இந்த கத்தரிக்காய் வந்து செடியை உற்பத்தி பண்ணி காய் பறித்து வந்து வந்துச்சு அப்படின்னா அன்னனே மார்க்கெட் ரேட்டு தானா. ஓகேவா? நம்ம வந்து ஈஸியாக வந்து கத்தரிக்காய் வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ நிற்கவே முடியல செடிக்குள்ள. இப்போ கீழே கால்லாம் இங்கே பாருங்க, கால்லாம் வந்து பதியுது. ஏன்னா தண்ணி லைட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து கால் வந்து பதியுது. ஏன்னா அந்தளவு வந்து கத்தரிக்காயத்தோட சொனையெல்லாம் லைட்டாக அரிக்குது. சொனையெல்லாம் லைட்டாக அரிக்குது, அந்த மாதிரி இருக்குது. அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து கத்தரிக்காய் வந்து இங்கே பாருங்கள், செடி அடியிலலாம் காய்க்குமா? இங்கே காயை காணும், பறிச்சிட்டாங்களா? நீ தான் நுழையவே பயப்படுறியம்மா. இங்கே வாம்மா, இந்த பக்கம் போம்மா. இங்கே பாருங்க, இந்த இருக்குங்க. இங்கே பாருங்க, காய் அங்கே அப்படின்னா பழிசா பெருசாக தெரியும். எல்லாம் பறிக்காத இடம், இது பறிச்ச இடம். காய் வந்து பறிக்காத இடம் இருக்கா? இங்கே பாருங்க, காய் வந்து இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக செடியில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்த கட்டைங்க பார்க்குறதுக்கு இதெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். இந்த செடியை வந்து நவத்தி விட்டு ஒவ்வொன்றும் வந்து காய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகும் போல். ஆமாம், கொஞ்சம் தலை விடுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கரெக்டாக கவனமாக எல்லா காயும் பறிக்க முடியாதா? அப்படியா? 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 முத்திடுச்சுன்னா வந்து வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டோம். சரி, முத்திடுச்சுன்னா அப்போ அந்த கத்தரிக்காயெல்லாம் என்ன பண்ணுவாங்க? உரத்துக்கு போட்டுருவாங்க. உரத்துக்கு இல்லை, மாட்டிக்கிட்டு போட்டுறதான், வீணா போடுறதான். அப்படியா? அதான் அதை பார்த்து நிறைய கத்தரிக்காய் உள்ள கிடக்கு. அதெல்லாம் ஒதுக்கி தான் பறிச்சு கொடுக்கணும். அக்கா இங்கே ஒரு கத்தரிக்காய் கிடக்குக்கா. அதெல்லாம் வீசுறது பூச்சி. பூச்சா? பூச்சி கத்தரிக்காவும் இங்கே பாருங்க, பூச்சி. ஆனால் இந்த கத்தரிக்காய் அந்த செடியிலே போட்டால் அதுக்கு உரம் தானே? போடக்கூடாதா? பூச்சி இருந்தால் மேலே ஏறும்பாங்க. அக்கா அந்த அண்ணன் கூட கத்தரிக்காய் காட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த அக்கா வந்து இங்கே நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே இங்கே பாருங்கள் அடுத்த 2வது அண்ணன் கூட கத்தரிக்காவே பறிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கத்தரிக்காய் தோட்டத்திலே வந்து நேரடியாக வந்து கத்தரிக்காய் எப்படி வந்து விளைவிக்கிறது, எப்படி வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து நம்ம வந்து கேட்டு அந்த கொள்ளக்காரங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.